அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலைவர் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் பச்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 7 முதல் 8 மணி வரை இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய இலக்கின் சிந்தனையில் ஆசிரியர் தலையங்கம் என்னவாக அமைந்திருக்கிறது? இலக்கின் சிந்தனையினுடைய ஆசிரியர் தலையங்கம் சமகால போர்ச்சூழல் மிக்க அரசியலை மையமாக கொண்டு அரசியல் கொள்கைகளை வகுப்பதற்காக முயற்சிக்கிறது. அதாவது உணர்ச்சியை தூண்டுவதால் இளமை ஒடுக்கம், சகோதர பகையை தூண்டுவதால் தேசிய ஒடுக்கம். இது ஒரு அரசியல் கொள்கையாக தற்பொழுது செயற்படுத்தப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயம். இன்றைய உலக அரசியலில் உணர்ச்சியை தூண்டுவதால் இளமை ஒழுக்கமும் சகோதர பகையை தூண்டுவதால் தேசிய ஒழுக்கமும் நாளாந்த அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை சமகால போர்க்குழங்களாக உள்ள ஈரான் முதல் ஸ்ரீலங்கா வரை தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது. இதற்கான செயல் நடவடிக்கைகளாக வல்லாண்மை, பிராந்திய மேலாண்மை, அரசு பங்காள செயற்பாடுகளை இனங்கண்டு மக்களுடைய உரிமைக்கான பாதுகாப்பை, தேசியத்துக்கான உறுதிப்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய தலைமைகளை கொன்றளிக்கும் அதே நேரத்தில் மக்களின் உரிமை பாதுகாப்புக்கும் தேசிய உறுதிப்பாட்டுக்குமான தேசிய நிர்மாணத்தை மீண்டலாதவாறு அத்தகைய மக்களின் உட்கட்டுமானங்களை அவை உலக பொருளாதாரத்துக்கு, உலக அமைதிக்கு அளித்து பங்களிப்புகளை கூட கவனத்தில் எடுக்காது எந்த அளவுக்கு அளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அளித்தளிப்பதும், இதற்கான அனைத்து கூட்டாண்மைகளையும் பங்காண்மைகளையும் நவீன போர்க்கருவிகளையும் செயற்கை நுண்ணறிவு முறைமை தீர்மானம் எடுத்தல்களையும் வேகப்படுத்தி இத்தகைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை கொண்ட வல்லாண்மைகள், பிராந்திய மேலாண்மைகளின் அரசியல் தலைமையை அந்தந்த நாட்டு மக்களின் விருப்ப பெறப்படாமலே சட்ட ரீதியான செயற்பாடின்றிய தன்னிச்சையாக முடிவெடுக்கும் உலக சர்வாதிகாரிகளாக வெளிப்படுவதற்கு அந்த நாடுகளில் உள்ள ஆட்சி முறைமைகளையும் சட்ட முறைமைகளை மட்டுமல்ல, அனைத்துலக ஆட்சி முறைமைகள், வளமைகள், ஒழுங்குமுறைகளையும் ஒழுங்கமைப்பையும் பொருட்படுத்தாது ஆயுத பலத்தால் இனங்காணக்கூடிய அச்சத்தை உருவாக்கி உலக மக்களை அடிமைப்படுத்துவது என்பது இன்றைய சமகால அரசியலாக உள்ளது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மக்களுக்கு இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் மக்களை அடிமைப்படுத்துவது, அதற்கு நவீன அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகின்ற ஒரு முறைமை தற்பொழுது அரசியல் கொள்கையாக மாறிவிட்டது. அதுதான் ஒரு நீண்ட பந்தியாக அமைக்கப்பட்டாலும் அது சாரமாக இருக்கின்றது. இதற்கான இவ்வாறு எடுத்துக்காட்டுகள் ஈரானில் அமெரிக்க இஸ்ரேல் நடத்தும் எந்த நியாயப்படுத்தலும் இல்லாத உலக இயற்கை வளங்களை அழித்தொழிக்கும் முயற்சிகளும், உலக பொருளாதாரத்தை முடக்குவதன் மூலம் உலகின் அரசியலின் பன்முனைவாக்கத்தை மீளவும் அமெரிக்க சார்ந்த ஒருமுனைவாக்கமாகவும் இஸ்ரேல் சார்ந்த ஒரு ஆயுதப்பலமாகவும் நிலைப்படுத்தும் மனித நாகரிகத்துக்கும் மனிதத்துக்கும் எதிரான செயற்பாடுகள் அமைகின்றன. இந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெஸ்ஸெட் அவர்கள் ஈரான் போருக்கு மேலதிகமாக $200 பில்லியன் நிதி தேவைப்படுவதாக அமெரிக்க இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளதாக கூறியிருக்கின்றார். இந்த தொகையில் மாற்றம் ஏற்படலாம். இராணுவத்துக்கு தேவையான நிதியை உறுதி செய்ய நாடாளுமன்றத்தை அணுக உள்ளோம். மோசமானவர்களை கொல்ல மேலும் பணம் தேவைப்படுகிறது என்று வெளிப்படையாகவே கொலை செய்வதற்கு பணம் தேவை என்கின்ற கருத்தினை கூட வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதுதான் இந்த இப்பொழுது இருக்கின்ற உலகை அழிவுபடுத்துகின்ற அந்த அரசியல் கொள்கை மாற்றத்தை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றார். மேலும் அவ்வாறே 2009 முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின அழிப்பின் பின்னர் இதுவரை மக்கள் மேலான போரை பனிப்போராக ஈழத்தமிழர்கள் மேல் 17 ஆண்டுகளாக நடத்தி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த மக்கள் மேலான போரின் தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஜனநாயக போராட்டத்தினை படைபலத்தை கொண்டு அடக்கும் முறைமையிலான ஸ்ரீலங்கா போலீசாரின் செயலாக மாறியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த போலீசார் அத்துமீறல் உள்நுழைவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவரும் பல்கலைக்கழக கலைப்பூர மாணவர் ஒன்றிய தலைவரும் உட்பட அரசியல் விழிப்புணர்வு உள்ள 3 பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களை 5 மணி நேரமாக விசாரணைக்கு உட்படுத்தியதும் அந்த கோப்பினை சட்டமாதிபரிடம் மேல் நடவடிக்கைக்கு அனுப்பியுள்ளதும் அமைகிறது. இச்செயற்பாடு ஈழத்தமிழ் இளையோரை உணர்ச்சியை தூண்டி அவர்கள் உண்மைக்காக நீதிக்காக செயற்பட முற்படுகையில் அவர்கள் ஸ்ரீலங்காவின் ஒருமைப்பாட்டுக்கும் உரிமைக்கும் எதிராக செயற்படுகிறார்கள் என ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் 6வது திருத்தத்தின் அடிப்படையில் குற்றம் செய்தவர்களாக சந்தேகத்துக்குள்ளாக்கி அனைத்துலக சட்டங்களுக்கு அமையாத வகையில் 1979 முதல்
இன்று வரை 47 ஆண்டுகள் ஈழத்தமிழர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளந்த வாழ்வுக்கும் இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தி வரும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களின் வாழ்வை முடக்கிவிட இன்றைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சித்துள்ளது. இந்த இனங்காணக்கூடிய அச்சுறுத்தல் வழி அரசியல் விழிப்புணர்வு உள்ள மற்ற ஈழத்தமிழ் இளையவர்களின் ஜனநாயக போராட்ட உரிமைகளையும் அடக்கி ஒடுக்கும் செயலாக இது இருக்கின்றது. இதனை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமே ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனை ஸ்ரீலங்காவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமரும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரணி அவர்களும் ஸ்ரீலங்காவின் இனவாதத்துக்கு இடமில்லை என்னும் அரசு தலைவர் அனுரா அவர்களும் எந்த அளவுக்கு நீதியின் அடிப்படையில் அணுகுவார்கள் என்பதிலேயே அவர்கள் உருவாக்கி வருவதாக கூறும் மாற்றம் என்ற உண்மை நிலையை உலக கண்டுகொள்ளும் என்பதே இலக்கின் இவ்வாறு கருத்தாக உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கடந்த வார நிகழ்வு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உள்ளேயே பிரதமரதும் அரசு தலைவரதும் ஆணைக்கு கட்டுப்படாத மக்கள் விடுதலை முன்னணியின் சக்திகள் மேலோங்கி வருகின்றனவா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. அவ்வாறாயின் அதே மக்கள் விடுதலை முன்னணிகளின் செயற்பாடாக ஐக்கிய ராஜ்யத்தை விட மிக மோசமான சிங்கள இனத்தின் நாடு, சிங்கள மொழிக்குரிய நாடு, பௌத்த ஆகம சட்டங்களுக்குரிய நாடு என்பதனை நடைமுறைப்படுத்தும். ஆனால் சீன பாணியிலான அரசாட்சி முறை நடைமுறைப்படுத்தல் என்றும் நிறைவேற்ற அதிகாரமுள்ள அரசு முறைமையை மாற்றுதல் என்றும் பல மயக்க தலைப்புகளில் கொண்டு வர உள்ள புதிய அரசியலமைப்பு விரைவில் அமையப் போகிறதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இதனை உலக போர்முக பின்னணியில் அனைத்து உலக தமிழரின் கண்ணுக்குள் மண்ணை தூவி தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கிறதா என்பதை இவ்வாரத்தில் இலக்கின் கவனிப்பாக உள்ளது. இதற்காக அனைத்துலக பலத்தை ஒரு சில நாடுகள் ஸ்ரீலங்காவின் உள்ளும் ஐக்கிய நாடு சபை மட்டத்திலும் வேகப்படுத்துகின்றனவா என்பதை அடுத்த கேள்வி. ஈழத்தமிழின் அழிப்பில் ஈடுபட்ட ஸ்ரீலங்காவின் கஜபாக கப்பலினை அமெரிக்க விசேட பிரதிநிதி பார்வையிட்டதும் மே 24 10 அமெரிக்க நவீன விலங்கு வானூர்திகளை ஸ்ரீலங்காவின் கடற்படையில் இணைப்பதற்கு அமெரிக்கா அனுப்பி வைத்திருப்பதும் இந்த இணைப்பை மூடி மறைக்கக்கூடிய முறையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஈரானும் அமெரிக்காவும் ஒரே நாளில் கடற்பரப்புக்குள் வருவதற்கு உதவி கோரிய போதிலும் தாங்கள் அமெரிக்காவை அனுமதிக்காது ஈரானை அனைத்து சட்ட அடிப்படையில் அனுமதித்தார்கள் என தனது வெள்ளிக்கிழமை உரையில் கூறியுள்ளதும் மிக கவனமாக ஆய்வுக்குள்ளாக்கப்பட வேண்டும் என்பது இவ்வாற இலக்கின் கருத்தாக இருக்கு. நன்றி மாஸ்டர், உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்துக்கு நன்றி. இப்ப நீங்கள் இனவாதம் மற்றும் மதவாதம் இல்லாத அந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்றுதான் அனுரகுமார் திசாநாயக்கா ஹரணி அவர்கள் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் கூறும் மாற்றம் இந்த தருணத்தை எவ்வாறு தமிழர் தரப்பு உணர்ச்சி வசப்படாமல் இவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தமிழர் தரப்புக்கான கருத்தில தான் இந்த உணர்ச்சியை தூண்டுவதால் இறமை ஒடுக்கம் என்பதை கூறணும். ஏனென்றால் இதில் மட்டுமில்லை, எல்லா விடயத்திலும் மனிதனுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதமாக செயற்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக சிந்திக்கின்ற தன்மையிலிருந்து விடுபட்டு ஒரு கொந்தளிப்புக்குள் உள்ளாகி பதற்றத்துக்குள் உள்ளாகி ஏதெல்லாம் செய்வார்கள். அப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விட்டால் அவர்களை ஓரம் கட்டுவதும் அவர்களை அழிப்பதும் இலகுவாகும். நீங்கள் எடுத்து நோக்கினீர்களாக இருந்தால் தமிழர்களுடைய கடந்த கால வரலாற்றில் இது மிக மிக நுணுக்கமான முறையில் கையாளப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் அதன் பின்னர் அவர்கள் உணர்ச்சி கொந்தளிப்பில் எதனை செய்தார்கள் என்பதுதான் பெரிதுபடுத்தப்பட்டு கொண்டு வருமையை ஒழிய, அதற்கான விளக்கங்கள் தான் அளிக்கப்பட்டு கொண்டு வருமையை ஒழிய, அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு வரும். அப்படியே மூடி மறைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான நீதியும் அதற்கான நீதிக்கான செயல்முறைகளும் கூட இல்லாமல் இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் சரி செயற்பாட்டாளர்களும் சரி இந்த விடயத்தில் வந்து தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணெளி போடுகின்றார்களா என்கின்ற ஒரு சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது என்று நாங்கள் இதை நன்மையை நினைத்து செய்கின்றனோ அதை தீமையாக மாற்றுகிறார்கள். அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் இந்த செயலை செய்கின்ற பொழுது எப்படியாயும் சகோதர பகையை உண்டாக்க வேண்டும். எங்களுடைய ஈழத்தமிழுடைய வரலாற்றை எடுத்து நோக்கினால் 2 சைக்கிளில் பயணம் செய்த 4 போர் ஆட்ட முன்னணி தலைமையில கொண்டதாக இருந்தது. 2 சைக்கிள் தான் போவார்கள். தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் உமாமேஸ்வரனும் ஒரு சைக்கிள் செல்கின்ற வழக்கம் இருந்திருக்கின்றது. பத்மநாபனும் சபாபதியும் ஒரே சைக்கிள் செல்கின்ற பழக்கம் இருந்திருக்க 4 பேர் ஒன்றாக செல்கின்ற தன்மை இருந்தது. விதமாகத்தான் போராட்டம் ஆரம்பித்தது. அப்போ ஒன்றடியாக ஒரே தொகுதியாக எழுந்த ஈழத்தமிழர்களுடைய இளையவர்களுடைய போராட்டத்தை எப்படியாக மாற்றினார்கள் என்பது உலகறிந்த விடயம். இதை இன்றாவது நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த சகோதர பகைமையை தூண்டுகின்ற இந்த செயல்பாடுகளை நிறுத்தாவிட்டால், சகோதர பகைமையை தூண்டுவதன் மூலம் அதில் ஏற்படுகின்ற உணர்ச்சிமயமான கொந்தளிப்பை சாதகமாக பயன்படுத்தி
முழு தமிழினத்தை ஈழத்தமிழினத்தையும் அழிக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதைத்தான் இந்த ஆசிரியர்கள் சுட்டி காட்டுகிறது. யாரையும் நாங்கள் குறை சொல்லவில்லை, ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கின்றது. இதனால்தான் ஒரு தலைமையின் கீழ் உலகமே போற்றக்கூடிய முறையில் உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட தூதரகம் மாதிரியே தன்னுடைய ஒருங்கிணைப்பு குழுக்களை கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்த தமிழர்களுடைய நடைமுறை அரசு எவ்விதமாக வீழ்ச்சியுற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதன் பின்னர் இன்று வரை அந்த தேச நிர்மாணம் மீளவும் கட்டி எழுப்பப்படாதவாறு எவ்வாறு அவர்கள் சிதைத்து அந்த உட்கட்டுமானங்களை மீள அமைக்காதவாறு ஒரே தலைமையின் கீழ் இருந்தவர்களையே எவ்விதமாக பல குழுக்களாக்கி பால் செய்யும் உட்பகையால் இது நடக்குது என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருப்பதை இது வரலாறு. இது யாரையுமே குறை சொல்ல முடியாது. இது நடந்திருக்கிறது. இதிலிருந்து எப்படி மீண்டெழுவது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வி. நாங்கள் இப்படியே ஒரு குழுக்களாக நின்று கொண்டு அந்த குழுக்களுக்கு மத்தியிலே நாங்கள் நீயான போட்டி நடத்த போகின்றோமா? அதற்காக வேண்டுமென்றால் ஒரு 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 நீயான விஜய் டிவி செய்கிறேன்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்து நீயான போட்டியை நடத்துங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அதை சாப்பாடு சமைக்க மட்டும் பார்த்து ரசிக்கிறவர்கள் ரசிக்கட்டும். ஆனால் இதனால் என்ன பலன் ஏற்பட போகிறது, என்ன விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, உலக சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது, உலகனுடைய மாற்றங்கள் எவ்வளவு பயங்கரமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயங்கரமான சூழலிலேயே ஒரு ஒரு இடர் முகாமைத்துவம் கூட தமிழிடத்திலே இல்லை. இப்பொழுது போர் சூழலுக்குள் உலகம் சென்று விட்டது என்பது உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதற்கான போர் காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய இடர் முகாமைத்துவத்தை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உலகெங்கும் நாங்கள் வாழ்கின்றோம், எங்களை விட படித்தவர்கள் இல்லை, எங்களை விட செல்வந்தர்கள் இல்லை, நாங்கள் சொன்னால் நீங்கள் அமைதியாக வேண்டும் என்றெல்லாம் கொக்கரிக்கின்ற தமிழர்களுடைய கூட்டம் இதுவரை இந்த இடர் முகாமைத்துவத்துக்கான இதனை செய்திருக்கின்றீர்கள். அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய நாளாந்த வாழ்வுக்கான பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பதற்கான இந்த அமைப்புகள் அங்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய கல்வியை, அவர்களுடைய தொழிற்பயிற்சியை, அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தப்படக்கூடிய இந்த அமைப்புகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கின்ற முதியவர்களுடைய இறுதி காலத்தை அவர்கள் அமைதியான முறையிலே வெளிநாட்டு தொடர்பு இல்லாத மக்கள் விதமாக அமைதியான முறையிலே அதை அமைக்கக்கூடிய இதனை செய்து கொண்டிருக்கின்றோம். எதுவுமே சமூக ரீதியாக முதல்ல சமூகத்தில் இருந்து அடுத்தது பொருளாதாரம், அதுக்கு பிறகு அரசியல். அந்த சமூக பொருளாதார அரசியலுக்குள்ளாக வர விடுதலையினுடைய தளத்தில் அமைக்கப்பட வேண்டிய ஆன்மீக விடுதலை. ஆனால் அது ஆன்மீக விடுதலையே நாங்கள் கோயில்களுக்கு சுற்றுமதில்களையும் கோயில்களுடைய கோபுரங்களையும் உயர்த்தி கட்டினால் போதும், பள்ளிக்கூடங்களிலே வந்து நிறைய கட்டிடங்களை கட்டி வைத்தால் போதும் என்ற அனுபவத்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக விடுதலை என்பது ஒன்றினொன்று தொடர்பானது என்கின்ற எண்ணமே இல்லாமல் இருக்கின்றோம். இவற்றை சுட்டி காட்டுவதற்காக மிக மிக மோசமான காலகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இது எல்லா இடத்திலும் பணவீக்கம் ஏற்பட போகின்றது, எல்லா இடத்திலும் வேலையின்மை தூக்க போகின்றது, எல்லா நாட்டிலும் வந்து பொருட்களுக்கான அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது, மருத்துவ வசதிகள் வந்து தடுமாறுகள் நிலை வரப்போகின்றது. இது வெளிப்படையான உண்மை. இதற்கான இடர் முகாமைத்துவத்தை நாங்கள் அமைப்பதை விட்டுவிட்டு அங்கிருக்கிற மக்களை மட்டுமில்லை, இங்கிருக்கின்ற புலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இங்கிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கான இந்த அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையை, நாளாந்த கல்வியை, நாளாந்த வேலை முயற்சிகளை முன்னெடுக்கின்ற இந்த அமைப்புகளை கொண்டிருக்கின்றோம், எவ்வாறு செயல்படுத்துகின்றோம். இங்கிருக்கின்ற முதியவர்களுடைய இறுதி காலத்தை அவர்கள் வந்து இங்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்து வீட்டில் வைத்து முதியவர்களை பார்க்க முடியாத ஒரு சமூக சூழ்நிலை இருக்கின்ற ஒரு இடம். அத்தகைய ஒரு சூழலில் அவர்கள் பொதுவான ஒரு இடத்தில் தான் பார்க்கப்படுகின்ற வழக்கம் இருக்கின்றது. அந்த மாதிரியான சூழலில் ஒரு இதனை செய்திருக்கின்றோம். ஒரு சிலர் வந்து தனிப்பட்ட வர்த்தகமாக தான் செய்திருக்கலாம். இங்கு வந்து எத்தனையோ தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன என்று சொல்லி பதிவுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த 1983ஆம் ஆண்டிலிருந்து இங்கு தமிழ் பள்ளிக்கூடங்களை அமைப்பதற்கு, தமிழ் கல்வியை வளர்ப்பதற்கு அரசாங்கமும் நிறையவே பண உதவி கொடுத்திருக்கிறது. சேரிட்டி கமிஷனுக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் எத்தனை ஆயிரம்
அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது தெளிவாக தெரியும். ஒரு மறைமுகமான விடயம் அல்ல. எவ்வளவு மில்லியன் பவுண்ட்ஸ் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் வெளிப்படையாக இருக்கும். ஆனால் இதுவரை தமிழ் மக்களுக்கான ஒரு ஆரம்ப பள்ளியோ அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு செண்டாந்திர பள்ளியோ அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு தனிப்பட்ட பல்கலைக்கழக முயற்சியோ எங்காவது நடைபெற்றிருக்கின்றதா? தமிழ் மக்களுக்கான ஒரு பொது வங்கியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கின்றதா? என்ன நடக்கின்றது? ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் அரசாங்கம் தமிழ் மக்களை கைவிட்டதாக கூற முடியாது. சேரிட்டி கமிஷன் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் தான் பதியப்பட்டிருக்கின்றது. மிக தெளிவாக எந்த ஒரு நிறுவனத்துடைய வரவு செலவு கணக்கையும் பார்ப்பதற்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கின்றது. நான் எந்த நிறுவனத்தையும் குறை சொல்லவில்லை. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் நடந்து எல்லாத்தையும் அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதைத்தான் சொல்கின்றோம். அந்த அறிவூட்டல் தேவையா இருக்கின்றது. அதுக்கு ஊடகம் தேவை. ஆனால் ஊடகத்தை எப்படி நாங்கள் எவ்வளவு ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த இந்த ஊடகத்தை, அதாவது 2000ஆம் ஆண்டு பிறக்கின்ற பொழுது இந்த ஐரோப்பிய, அமெரிக்க, ஆஸ்திரேலிய கண்டங்களில் ஈழத்தமிழுடைய வானொலி மட்டும், ஈழத்தமிழுடைய தொலைக்காட்சி மட்டும்தான் இருந்தது. அந்த தன்மை எவ்விதமாக மாற்றம் பெற்றது, ஏன் மாற்றம் பெற்றது, எதனால் மாற்றம் பெற்றது, எவ்வாறு எங்களுடைய ஊடக பலத்தை இழந்தோம். இன்றைக்கு எங்களுக்கு மக்களுக்கான ஒரு இளையவர்களுக்கான ஒரு ஊடகம் இல்லாமல் இருப்பதனால் தான் இளையவர்கள் இழைக்க முடியாமல் இருக்கின்றது. அப்படியாக ஒரு ஊடகத்தை அமைத்தாலும் அதை அரசியல் கண்ணோட்டம் உள்ளதாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையே தோற்றம் பெற்றது. இப்படிதான் நிறைய கேள்விகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்று சமகாலத்தினுடைய நெருக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் பாதிக்கிற பிரச்சனையாக மாறிவிட்டது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அங்க அமெரிக்கால அங்க இருக்கிற நுண்கலை ஆணைக்குழு அமெரிக்க வரலாற்றிலே இல்லாதவாறு ஜனாதிபதி ஒருவரின் உருவம் பொறிக்கப்பட்டு விசேட நினைவு தங்க நாணயத்தை வெளியிடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இது எதை கூறுகின்றது? வரலாற்றை மட்டுமல்ல, வரலாற்றை எழுதும் நெறியையும் ட்ரம்ப் மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. வரலாற்றை மட்டுமல்ல, வரலாற்றை எழுதும் நெறி என்ற ஹிஸ்டாலஜி என்றது வித்தியாசமான ஒன்று. அதுல இருந்தால் ஹிஸ்டரி வேற. அதையும் மாற்றக்கூடிய முறையிலே இந்த தங்க நாணயத்தை ஒரு பக்கத்துல தேசிய அடையாளமான பாலட் ஈகிள் கழுகின் உருவத்தையும், மறுபக்கத்தில் ஜனாதிபதி ட்ரம்பின் தோற்றத்தையும் கொண்டதாக அந்த நாணயம் பெற இருக்கிறது. அதுல புகைப்பட கலைஞர் டேனியல் டொராக் அடுத்த வாஷிங்டன் தேசிய உருவப்பட காட்சியில இருக்கின்ற ட்ரம்புடைய கருப்பு வெள்ள படம் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஆனால் இந்த நாணயம் 7.6 சென்டிமீட்டர் 3 அங்குலம் விட்டம் கொண்டதாக மிகப்பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்க சட்டப்படி ஜனாதிபதியின் உருவத்தை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாட்டு நாணயங்கள் பொறிக்கக்கூடாது என்ற சட்டம். அது தூக்கி எறியப்படுகிறது. வரலாறு எழுத முறை தூக்கி எறியப்படுறது. எது இன்றைக்கு உரிமையாக இருக்கிறது? ஆகவே அரசியல் மட்டுமல்ல, கல்வி தடுமாறப் போகிறது. கல்வியே மாற்றமடைகிறது, தொழில்நுட்பம் மாற்றமடைகிறது, எல்லாமே மாற்றமடைகிற சூழலில் ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் இருக்கின்ற உலக தமிழினமாக இந்த தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய விளைவாக அமைந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் அந்த பலத்தை கூட நாங்கள் சரியான முறையில் கட்டமைக்காவிட்டால் இளைய சமுதாயம் தாயகத்தில் மட்டுமல்ல புலத்திலும் கூட தன்மையை இழக்கும், தவிக்கும், இந்த அபாயகரமான நிலையில் இருக்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய இந்த ஆசிரியர் தலைங்கத்தில் வலியுறுத்த விரும்புகின்றோம். உண்மையாக நீங்கள் கூறுவது போல் ஒரு அபாயம் சூழ்ந்திருக்கின்ற என்பதை நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்தி சரியான வழியில் பயணிப்பது தமிழர்களுடைய பொறுப்பு என்று கூறலாம். இப்ப நீங்கள் கூறினீர்கள் 17 ஆண்டுகளாக மீளெழுச்சி பட முடியாமல் இருக்கின்றார் என்று கேட்கும் பொழுது எனக்கு 17 ஆண்டுகள் என்றால் எவ்வளவு ஆண்டுகள், அவ்வளவும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசர்கள் பழமையாக நாங்கள் பேசும் பொழுது மாறி வரும் உலகம் என்று சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது மாறிய உலகம் என்றுதான் நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் நிறைய மாற்றங்கள். இப்போ மாஸ்டர் கூறினார், அந்த வரலாற்றையே உடைத்து விட்டார்கள். எப்படி ஒரு அதிபர் ஜனாதிபதி உயிரோடு இருக்கும் பொழுது செய்யக்கூடாது என்று சொல்வதை அதையே மாற்றி விட்டார். உலக சட்டங்கள் மாறிவிட்டது. இன்டர்நேஷனல் லா என்று சர்வதேச சட்டங்கள் என்று ஒன்றும் மதிப்பதும் இல்லை. அன்று கூட கூறினார்கள், பல நாடுகள் இப்பொழுது அந்த 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 ஃப்ரேம்வொர்க்குகள் வெளியில் தான் வேலை செய்கிறார்கள். சட்டத்தை மதித்து செயல்படுகின்ற தன்மை இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கையிலும் பொருளாதார நெருக்கடிகள் பாரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த போன்றது. இந்த மாறிய உலகத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற இந்த நிலைமையில், மாறிய இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற நிலைமையில் எவ்வாறு தமிழர் தரப்பு இதை கையாளக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் உங்களால் கூற முடியுமா? நல்ல சந்தர்ப்பங்கள் இருப்பது போல் தெரிகின்றது. மாஸ்டர் கூறினார், சற்று முன்னதாக கூறினார்,
அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம், ஹரணி அவர்கள் எல்லோருமே கூறுகிறார்கள் அந்த இனவாதம் இல்லை, அந்த நாட்டை கட்டி எழுப்பதற்கு வாருங்கள் என்று கூறும் பொழுது இதை எவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் கூற முடியும்? அவர்கள் இனவாதம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கெங்கு இனவாதம் இருக்கின்றது, எப்படி இந்த போராட்டம் நடந்தது, அப்படி என்றால் இந்த ஆயுத போராட்டம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஆயுத போராட்டத்தை நாங்களே பரிகாசம் செய்கிற மாதிரி தான் முடியும் மக்களே. இதில் நாங்கள் பேரம் பேசுகிற நிலைமையை தான் பார்க்க வேண்டுமே தவிர இதில் கருணை சொல்லி போட்டா அனுரா சொல்லி போட்டான்றது இல்லை. அவர்கள் தனிநபர்கள், நாளைக்கு மாறுவார்கள். நாளைக்கு இன்னொரு பிரதமர் இருப்பார் அந்த கதிரையில, நாளண்டைக்கு இன்னொரு அரசு தலைவர் இருப்பார். ஆனால் எங்கட தேசியம் ஒன்று மாறாதது, அது அப்படியே இருக்கும். எங்களோட இறமை மாறாது. இவர் அந்த கதிரையில இருந்தாலும் அவருக்காக எங்கட இறமையை மாற்ற முடியாது. அவர் எதுவும் பேசலாம், இனவாதம் இல்லை என்றுவார், நான் நல்லவன் என்றுவார், அவர் சிவப்பு சட்டை போட்டிருக்கிறார், நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன் சொல்வார். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன கலர் சட்டையும் போடுங்க, எங்கிட நோக்கம் என்ன அது மாறாது. அப்ப இதற்காண்டி அவருக்காண்டி எல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது. இனவாதம் இருக்கின்றது. இப்போ மாஸ்டர் சொல்லிக்கொண்டு போறார் பல்கலைக்கழகத்துல என்ன நடக்கிறது, பயங்கரவாதத்திட்டம் என்ன இருக்கிறது என்று. மாஸ்டர் எழுதுற ஆசிரியத்தை வாசித்தால் தெரியும் என்ன நடக்கிறது உலகத்துல, எங்களோட தாயத்துல என்ன நடக்கிறதுன்றதே அந்தந்த நேரம் கொண்டு வர அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றும் மாறவில்லை. ஆட்கள் தான் மாறி இருக்கிறார்கள். அரசு தலைவர் கதிரையும் அப்படியேதான் இருக்கிறது. அப்ப அவர்களுக்காக நாங்கள் மாற முடியாது. ஆனால் இது நீங்கள் கேட்டது போல இப்ப இருக்கிற சூழ்நிலையில் நல்ல ஒரு சந்தர்ப்பம். இப்ப நான் கூறினேன், அமெரிக்காவின் 2 விமானங்கள் மாத்தளையில் இறங்க அனுரா அனுமதி கொடுக்கவில்லை. அதே போல ஈரான் கப்பலை 3 முதல் மறுத்திருந்தார், பேருந்து உள்ளுக்கு விட்டிருந்தார். அது மனிதாபிமானம் என்று சொல்லுவார். ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தின்படி நான் அனுமதித்தேன். இப்போது கூறுகிறார் அமெரிக்கா அந்த 2 விமானங்களிலும் ஆன்டிசிப் மிசைல்ஸ் இருந்தது. கப்பல்களுக்கு ஏவுகணைகளுடன் தான் அவர்கள் டிபோச்சி என்ற தீவில் இருந்து வந்து இறங்க வெளிக்கிட்டவர் என்று அவர்கள் கூறுகிறார். இப்ப என்ன பிரச்சனை சொன்னால், இதே அமெரிக்கா தான் விடுதலை புலிகள் கப்பலை அடிப்பதற்கு இலங்கைக்கு துள்ளி உதவியது. இன்றைக்கே அவற்றை 2 கப்பல் இறங்க மாட்டேன். ஏன் அந்த சூழ்நிலை அப்படி, அப்ப சூழ்நிலை அப்படி, இப்ப சூழ்நிலை அப்படி. இப்ப உலகம் மாறிட்டு அவன் மாறிட்டான், நாங்கள் மாறினோமா? அதான் பிரச்சனை. நாங்கள் இப்பவும் அவர்கள் கோவப்படுவார்கள் என்று நாங்கள் பார்ப்பது சரிதானே? இல்ல எல்லாரையும் நீ சந்தோஷமா வச்சிருக்கணும், நீ கோமாளியா இருக்கும், நீ அரசியல்வாதியா இருக்கலாம். உக்ரைன் அதிபர் முதல் இருந்தார், என்னவா இருந்தார், அவர் ஒரு மேஜிக் ஷோ செய்யறார். நீ ஒரு மேஜிக் ஷோ செய்யறீங்க இருந்தா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். உலகத்துல எல்லாரும் முன்னா விரும்புவாங்க, நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ அரசியலுக்கு வர தேவையில்லை. உலகத்துல எத்தனையோ, அதுக்கு தண்ணி ஆண்டவன் எத்தனையோ வேலைகளை படைச்சிருக்கான். உங்களுக்கு என்னென்ன வேலை தகுதியா இருக்குமோ தெரிஞ்செடுத்துக் கொள்ளுங்க, அதுல நீங்கள் மேல வந்துருங்க. தேவையில்லாத கதிரைகளை பிடிச்சு வச்சுக்கொண்டு இன்னொரு இனத்தை நீங்கள் அழிக்க முடியாது. இப்ப பாருங்கள், கொரிய, நான் முதல் கூறுறேன், கொரிய போரின் போது அமெரிக்கா எதிர்த்து நின்றாலும் அவங்க சீனாவுக்கு ரப்பரை கொடுத்து அரிசியை வாங்கினாங்க. 2 வரையும் சீனா அந்த நன்றியை மறக்கவில்லை. நாங்க எங்க அமைப்புகள் யாராவது இந்த காசாவில் சேர்த்த குழந்தைகளுக்கு செஞ்சோலையில எங்கள் இறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். சரி, அந்த வலியாவது இந்த குழந்தைகளுக்கு யோசிச்சு சொன்னார்கள். சரி, இப்ப ஈரான்ல இறந்திருக்கிற ஏதாவது ஒரு அமைப்புகள் அரைக்கப்பட்டதா எங்கேயா பார்த்துருக்கீங்களா, கண்டு இருக்கிறீங்களா? எங்கேயாவது எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றுதானே அவர்கள் கூறுவார்கள். அவருக்கு எங்களுக்கு எங்கட பிரச்சனை இருக்கு, அது அவர்களுடைய பிரச்சனை என்றுதானே. அங்க என்ன ஆந்திரா பிரதேசத்துல திருப்பதி இதுல நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவர். ஒரு நாள் அந்த திருப்பதி பக்கத்து போய்க்க பார்த்தா அவற்றை படம் போட்டு நோட்டீஸ் ஒட்டிங்களாக காணவில்லை என்று. என்னடா அவர் அங்கே தொகுதி பக்கம் வரவே இல்லை, அறவும் படமும் போட்டிருக்கிறார், இப்படி வேற காணவில்லை, கண்டால் அறிவிக்கவும். அதே போலதான் இந்த ஈரான் சண்டை தமிழ் அமைப்புகளை அப்படித்தான் பார்க்கவானே, அரசியல் கட்சிகள் அமைப்புகளை காணவில்லை. இவர்கள் எங்கேயாவது உயிருடன் இருந்தால் இன்ன இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும் உண்டு. நீங்கள் விழா நடத்துறதுக்கு நீங்க அரசியல் என்பது என்ன? அரசியல் சும்மா அவங்களுக்கு கோபம் வரும். போராட்டம் என்றால் என்ன? போராட்டம் என்றது இன்னொருத்தனோட நீங்கள் முரண்படுறதான போராட்டம். அது அகிம்சை வழியாகவும் இருக்கலாம், ஆயுத வழியாகவும் இருக்கலாம். போராட்டம் இல்லை என்றால் அது பாட்டி, அடுத்தது பாட்டி தானே. போராட்டத்துக்கு அடுத்தது என்ன? 2க்கு தமிழ்ல நாங்க படிப்ப ஒத்த கருத்து எதிர்க்கிறது, அதேதானே நான் கூறுவேன். இப்படி ஒரு நிலைமைகள் வரும்பொழுது அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற அந்த அறிவு இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதுக்கு உங்களுக்கு ஒரு திங்க் டேங்க் வேணும். இந்த பாக்கிய சோதி, சரவணமுத்து பாக்கிய சோதி கூட கொழும்புல ஒரு திங்க் டேங்க் வச்சிருக்கிறாரு.
பலர் நினைக்கிறார்கள். இந்த மெலிந்த மொரகோட ஒரு திங்க் டேங்க் வச்சிருக்கிறார், என்ஜிஓ வச்சிருக்கிறார். எங்கள்கிட்ட அது இருக்கா? இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிறது என்ன? ஆக விழா ஒழுங்கமைப்பாளர், வழி நடத்துபவர், என்ஜாய் பண்றவர்கள், அவ்வளவுதான். அல்லது பிசினஸ்காரர் அப்படியேத்தான் இருக்கிறார்களே. ஒரு அறிவுபூர்வமாக அதை இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அதை நாங்கள் அறிக்கை விட வேண்டும், அவர்களுடன் பேச வேண்டும், அவர்களுடன் ஒரு உறவுகளை வளர்க்க வேண்டும். அதைத்தான் திங்க் டேங்க் சொல்லித்தரும். சிந்தனை பள்ளி என்னத்தை சொல்லித்தரும் என்று சொன்னால், கால மாற்றம் எப்படி, உங்களுடைய இனம் அதுக்கு எப்படி சபை பண்ண வேண்டும். டாவின் சொல்லிவிட்டு போயிட்டார், தக்கன பிழைக்கும் தகாதன அழியும். நாங்கள் தக்கனமாக மாற மாட்டோம், தகாதனமாக நின்று அழிவோம் என்று பந்தயம் காட்டினால், இப்ப நான் அழிய போறேன் பந்தயம் காட்டுறான்றோட நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு அதுக்கு 1000 வழி இருக்குது. அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இலங்கை அரசு எத்தனையோ கட்டாரையும் எமிரேட்டையும் கூப்பிட்டு இருக்கிறார்கள் மாத்தளை விமான நிலையத்தை பாவிக்க சொல்லி. எவ்வளவு பொருளாதாரம் வளரும் சொல்லுங்க. அப்போ மாத்தளை விமான நிலையம் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ஷ விமான நிலையம், சைனா பெல்ட் அண்ட் ரோட்டை இல்லாம செய்த அமெரிக்கா இப்ப அதுல அனுமதி இருக்குது. இப்ப உலகம் அப்படித்தான் மாறும். உலகம் அப்படி சொல்லணும். இன்றைக்கு மேல நிற்கிறோம் நாளை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களோட இனம் தொடர்பாக சிந்திச்சோம் என்று சொன்னால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த தலைவர் கூறியது போல, நான் படுக்கைக்கையும் இருக்கைக்கையும் நிக்கைக்கையும் சாப்பிடைக்கையும் குடுதத்தாண்டா நினைப்பேன் என்று. எங்களை இனத்துக்கு என்ன செய்யலாம் அப்படி நினைத்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே என்று கேட்கிறீர்கள். அவர்கள் எல்லோரும் லாபியிங் செய்து கொண்டிருப்பார்கள், இஸ்ரேலியர்கள் போல் லாபியிங் செய்து கொண்டிருக்கிறார்களோ எனக்கு தெரியல. மாஸ்டர், நீங்களும் கூறினீர்கள், அரசவர்களும் கூறினார்கள். அதாவது இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற உலகம் டைனமிக்காக எந்த நேரமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது புதிய ஒரு பரிணாமம் இந்த உலகம் எடுப்பது போல் தெரிகின்றது. அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நிற்கின்றோம். அரசவர்கள் கூறினார், நாங்கள் ஒருவர் சரியான விடயங்களை செய்திருந்தால் நாங்கள் அதை வாழ்த்துவதில் எந்த ஒரு தவறும் இல்லை, நாங்கள் வாழ்த்தித்தான் ஆகும். அனுரகுமார் திசாநாயக்கவுடைய துணிச்சலான அந்த முடிவு, அதாவது அமெரிக்காவினுடைய விமானங்கள் வந்து தரையிறங்குவதற்கு மறுத்ததும், இனி ஈரானுடைய கப்பலில் இறந்தவர்களை பாதுகாத்து அவர்களை கொண்டு வந்ததும், உயிர் தப்பினவர்களை பாதுகாத்து கொண்டு வந்ததும் சிறப்பான ஒரு அந்த நேரத்தில் சரியாக கையாண்டிருக்கின்றார். தமிழர்கள் இவ்வாறான நிலைமைகளில் தமிழர்கள் என்ன செய்யலாம்? இதில் ஒரு பங்காளிகளாக மாறி நிலைமைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி எப்படி அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது ஒரு நல்ல கேள்வி. என்ன சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழலில் கனடா வந்து ஒரு முக்கியமான கொள்கை ஆவணத்தை, டாக்குமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் சொல்வார்கள். கனடாவுடைய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் லண்டன்ல வெளியுறவு செயலாளர் ஜவத் கூப்பர் அவர்களோட சந்தித்ததற்கு பிறகு அதை தயாரித்திருப்பதாகவும், பிரான்சில் நடைபெற இருக்கின்ற அடுத்த G7 கூட்டத்துல வந்து அது ஆலோசனைக்கு முன்வைக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கிறார்கள். அந்த ஆவணத்துல கூறப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தி என்னென்றால், அது விரிவு பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் அதுல முன்வைக்கப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், இந்த மிடில் பவர், அதாவது நடு சக்தியாக இருக்கின்ற நாடுகள் ஒருங்கிணைந்து தான் இந்த வல்லாண்மைகள் ஏற்படுத்துகின்ற தாக்கத்துக்கான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்த முடியும் என்று. இந்த வல்லாண்மைகளிடத்திலே வந்து அணு ஆயுத பலம் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எனவே வல்லாண்மைகளோடு செயற்படுவது என்பது ஒரு கத்தி விளிம்பில் நடக்கின்ற ஒரு செயற்பாடுதான், இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அத்தகைய ஒரு நிலையில் இந்த மிடில் பவரை ஒருங்கிணைச்சுத்தான் நாங்கள் நினைவு. இதற்கு முதலே இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடந்த 5 பிரித்தானியாவுடைய பிரதமர்களுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்த இங்கிருக்கின்ற ஹார்வர்ட் காலேஜினுடைய துணைவேந்தராக இருக்கிறவருடைய தலைமையில் நடந்த கூட்டத்திலேயே பிரித்தானியா முந்தின மாதிரி வல்லாண்மை தன்மையிலிருந்து சரிவை பெற்றிருக்கின்றது. ஆன காரணத்தினால் நாங்கள் எங்களை மிடில் பவர்ன்னு சொல்லி நாங்கள் உணர்ந்து அந்த மிடில் பவர் நிலையிலிருந்து தான் நாங்கள் வந்து மிடில் பவர் இருக்கிற நடு சக்தியாக இருக்கிற நாடுகளோடு இணைந்து முன்னேற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். இப்ப 2009ஆம் ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு ஈழத்தமிழர்களும் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு வலுவில் எடுத்தாலும் சரி, அல்லது வந்து நாங்கள் வந்து சட்ட மூலமாக
பாதுகாப்பு பெறும் நிலையில் எடுத்தாலும் சரி, நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அது செய்ய முடியாது என்பது, செய்ய மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த நாடுகளும் அதை செய்ய மாட்டார்கள் என்பதும் எல்லாருக்கும் தெரியும். இப்படியான சூழலில் அந்த மீள் பவர் என்றது எங்கே இருக்கின்றதுன்னு சொன்னால், இந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றி தங்களுடைய தன்னலங்களை வளர்த்து கொண்ட நாடுகளையும் ஸ்ரீலங்காவையும் அப்படி ஒதுக்கி வைத்துவிட்டு உலகத்திலே மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. மற்றவர்கள் மனிதர்கள் தான். யாருமே ஒரு மனிதனிடத்தில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனை எடுத்து செல்ல வேணும், அவனிடத்தில் இருந்தால் நாங்கள் அதுக்கான ஆலோசனை பெற வேணும்னு சொல்ல அவன் கடவுளாக இருக்கவான். அவன் கடவுளாக இருக்க மாட்டான் என்பதுதான் இன்றைக்கு வெள்ளாண்மை நாடுகள் எல்லாம் எத்தனை ட்ரில்லியன் படுகடல் நிலையில் இருக்கின்றார்கள் என்பது பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த யுத்தங்களுடைய அடிப்படையே பெற்ற கடனை கொடுக்க முடியாமல் திணறலினுடைய வெளிப்பாடு என்பதும் தெரியும். அப்படியாக இருக்கின்ற பொழுது எத்தனையோ முறை கலாநிதி அரசவர்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கின்றார், இந்த எல்லா நாடுகளுடன் நீங்கள் உங்களுடைய தொடர்பு உருவாக்குங்கள், எல்லா மக்களுடனும் உங்களுடைய தொடர்பு உருவாக்குங்கள். சரி, இத்தனை அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஐரோப்பா முழுவதும் இருக்கின்றது, தமிழகத்திலும் இருக்கின்றது, இருக்கட்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு எத்தனை பேருக்கு எங்களுடைய பிரச்சனையாக தெரியும்? இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்கு எத்தனை பேருக்கு எங்களுடைய பிரச்சனை தெரியும்? இந்த உலகத்தில் இன்றைக்கு பிரித்தானியால இருக்கிற எத்தனை பள்ளி மாணவர்களுக்கு, நீங்கள் பள்ளி மாணவர்கள் சொல்லிக்கலாம், நான் வந்து ஏனென்றால் இந்த A-level படித்துக் கொண்டிருக்கிற நிலை என்பது மிகப்பெரிய ஒரு புதிய பரிணாமத்தில் செல்கின்ற வாயில். அந்த நிலையில் தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் கட்டமைக்கிற நேரம். அந்த வகுப்பில் எது கொடுக்கப்படுகின்றது, எப்படி வந்து ஆரம்ப வகுப்பில் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று எப்பொழுது எழுத்தை சொல்லிக் கொடுத்தவன் தான் அந்த சிந்தனை வளர்ச்சிக்கான தளமாக இருப்பான். அதே போல பல்கலைக்கழகங்கள் எதுவுமே செய்வதில்லை. அந்த உயர்தர வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எவ்விதமாக எதிர்காலத்தை கட்டமைக்க முற்படுகின்றார்களோ அவர்களை இருக்கின்ற பொருளாதார முறைமைக்குள்ளும் இருக்கின்ற அரசியல் முறைமைக்குள்ளும் எவ்வாறு பொருத்துவது என்கின்ற அடிப்படையில் தான் பல்கலைக்கழகங்கள் செயற்படும். அப்படித்தான் நடக்கும். ஆனால் இப்பொழுது வந்து இளையவர்களுக்கு வந்து எங்களுடைய உண்மையான வரலாறோ உண்மையான தன்மையோ தமிழர்களுக்கு மட்டுமில்லை, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு வந்து பலஸ்தீன மக்களுக்காக லண்டன்ல ஒரு போராட்டம் நடைபெற்றால் அதில் பங்கு பெற்றவர்கள் யார் என்று பார்த்தீர்களா இருந்தால் அங்க வந்து பலஸ்தீன மக்கள் அல்லாதவர்கள் தான் அங்கு பங்கு பெற்றுகிறார்கள். பெருமளவில் கைது செய்யப்படுகின்றார்கள். எத்தனை முதியவர்கள், எத்தனை பெரும் அறிஞர்கள், சட்டத்திறனிகள் அப்படி என்றெல்லாம் கைதாகிறார்கள். அவர்களுக்கு மாத்திரம் ஏன் அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது என்றால், அந்த மக்களுடைய பிரச்சனையை பலஸ்தீனிய விடுதலை அமைப்பு ஜசீர் அரபாத்திர காலத்திலேயே பல்கலைக்கழகங்கள்ல வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் வாசல்ல வந்து ஒரு டேபிளை போட்டு அதில் நின்று தங்களுடைய பிரச்சனையை யாருக்கும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வச்சு பண்ணிப்பாரு. அப்போ மாணவர்கள் வந்து தானாக வந்து கேட்பவர்களுக்கு உண்மையான விடயங்களை சொல்லி அதை செயல்படுத்தினார்கள். இங்கிருந்த மூத்தவர்கள், அதாவது பென்ஷன் வயசுல இருப்பவர்கள், அவர்கள் தான் இங்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக வந்து எதையும் சிந்திக்கக்கூடிய நிலை இருக்கின்றது என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான வயசில் இருக்கின்ற அந்த முதியவர்களிடத்தில் தான் சென்று இந்த எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். அதன் பின்னணித்தான் உள்ளே சிறைக்குள்ளே நெல்சன் மண்டேலா இருந்த நேரத்திலேயே பிரித்தானிய அரசாங்கமே அது நீதி என்று சொல்லி அவர் அழைத்து வந்திருந்த நேரத்திலே அது அநீதி என்று மாற்றினது பிரித்தானிய மக்களுடைய குரல். அப்படித்தான் வியட்நாம் மக்களுடைய பிரச்சனையை வியட்நாம் மக்களுக்கு அமெரிக்கா அநீதி செய்கின்றது என்று சொல்லி வெளிப்படுத்தியது அமெரிக்க மக்களுடைய குரல். நாங்கள் மக்களிடத்திலே போறோம் இல்லை, எங்களோட மக்களை பற்றியும் எங்களுக்கு அக்கறை இல்லை, அடுத்த மக்களை பற்றியும் அக்கறை இல்லை. இப்படியான ஒரு சூழலில் இப்பொழுது அனிதா ஆனந்த் போன்றவர்கள் வந்து கனடிய வெளியுறவு அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்களுடனேயே நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த எங்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் அது இந்த சூழலில் எவ்விதமாக அமையும் என்பது பற்றியும் அவர்களுடைய இந்த கொள்கை ஆவணங்களில் வந்து எவ்விதம் சிறுதேசிய இனங்கள் என்ன நடக்கிறதை பற்றி உள்ளடக்கினீர்கள் என்றெல்லாம் கேள்வியில கேட்க வேண்டும். அப்ப கடந்த வாரத்துல வந்து ஆக்ஸ்போர்ட்ல வந்து இந்த சமய பாரம்பரியங்களை சரியான முறையில் இணைப்பதன் மூலம் எந்த மாதிரியாக ஒரு அமைதியான பாதுகாப்பான வளர்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்று அனைத்துலக மாநாடு நடைபெற்றது.
என்றால் சமயம் என்று சொல்லி போட்டு சமயத்தை விட்டு விலகி நிற்க முடியாது. இன்றைக்கு வந்து சமயத்துள் வாழ்கின்ற மக்கள் வந்து பல பில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். அந்த சமயங்களை நிறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இதனால தான் கார்ல் மார்க்ஸ் மிக தெளிவாக கூறியது என்னவென்று சொன்னால், பொருளாதாரத்தை மட்டும் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னவர் என்றால், ஒரு மனிதனுக்கு உள்ள அத்தனையும் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். பொருளாதாரத்தை அரசியல் மட்டும் அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு மனிதனுக்கு இருக்கிற அத்தனையும், விளையாட்டாக இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலும் சரி, பாலியல் தொடர்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுதுதான் அது அந்த காலத்துக்குரிய நிலைக்கு வரும். இந்த காலத்துக்குரிய நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த வாழ்வு மனிதனுக்குரியதாக மாறும். இந்த காலத்துல இருந்து நாங்கள் இது தொல்காப்பியம் முதலே சொன்ன விஷயம், முதல் எனப்பட்ட நிலமும் பொழுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த நிலத்தை இன்றைக்குமே விட்டு நிலமாக வச்சுக்கொள். அந்த நிலத்தை நிலமாக வச்சுக்கொள்ளாவிட்டா நீ என்னதான் செய்தாலும் கடைசி உனக்கு வாழ்வு அமையாது. எந்த நிலம்? நான் பிறந்த நிலத்தை எந்த மண்ணில் நான் தோன்றினோ அந்த நிலத்தை நிலமாகவே உனக்கான நிலமாகவே சாகு மட்டும் வைத்திருந்தா என்றால் நீ வாழுவாய். அதே மாதிரி நீ வாழும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீ வாழ மாட்டாய். இதான் இன்றைக்கு வந்து அரசியல் முன்னெடுக்கப்படுற விஷயம். ஆகவே நாங்கள் இந்த மிடில் பவராக நாங்கள் இன்றைக்கு இருக்கிற தன்மையை, பொருளாதாரத்தில் நாங்கள் மில்பவராக இருக்கிறோம், இல்லையாண்டு இல்லை. கல்வியிலும் நாங்கள் மில்பவராக இருக்கிறோம், இல்லையாண்டு இல்லை. அப்ப உலகத்திலே இருக்கிற இந்த மிடில் பவர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் நினைப்பதன் மூலம்தான் அதை செய்யக்கூடியவர்கள் பல்கலைக்கழகங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களும் இளம் தொழில் முனைவோராக இருப்பவர்களும். இளம் தொழில் முனைவோர் எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சாதனைகள், அதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை. எத்தனையோ விஷயங்களை தமிழர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திரைப்படத்துறையில் கூட இளம் தொழில் முனைவராக இருப்பவர்கள் எத்தனையோ விஷயங்களை வந்து ஆங்கில திரைப்படத்துறையில் கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவ்விதமாக வந்து நாங்கள் வந்து இளையவர்களுக்குரிய பங்களிப்பையும் உலகத்தோடு இருக்கிற தொடர்பையும் அனுமதிக்கிற பொழுது சமூகம், பொருளாதாரம் இது ரெண்டும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டியது. சமூகத்தை உருவாக்க வேண்டியது மனிதன்தான், பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டியது மனிதன்தான். இன்னொரு உருவாக்கி எங்களுக்கு தர முடியாது. நான் தான் என்னுடைய பொருளாதாரத்தை உருவாக்க முடியும், நான் தான் என்னுடைய சமூகத்தை கட்டமைக்க முடியும். அதை விட்டு கூட இன்னும் நானே உருவாக்காமல், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவனை உருவாக்காமல், இப்ப அது மத கோட்பாடுன்றதுக்கு அப்பால் வந்து கிறிஸ்தவர் பிறந்த நாளிலிருந்து இன்று மட்டும் கிறிஸ்தவத்தை பற்றிய கருத்துக்கள் உலகெங்கும் பேசப்படுகிறது. ஏன் பேசப்படுகிறதுன்னு சொன்னால், ரெண்டு விடயத்திலே கிறிஸ்தவம் முடியும். ஒன்று என்ன? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, அந்த தன்மை இருந்தால் நீ மனிதனாக இருப்பாய். இதைத்தான் தொல்காப்பியம் சொல்லுது. உயர்தனை என்பதால் மக்கள் சுட்டே, நீங்கள் மக்கள் தன்மையாக இருந்தீங்கள் என்றால் மக்களாக இருப்பீர்கள். மக்கள் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற தன்மை இல்லாவிட்டால், என்னுடைய ஆற்றலை, அறிவை, என்னுடைய செல்வத்தை நான் பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டால் நான் மிருகமாகத்தான் இருப்பேன், மிருகங்களுடைய உலகமாகத்தான் மாறும். ஆகவே இது தமிழுக்கு புதிய ஒன்று அல்ல, தமிழருக்கும் புதிய ஒன்று அல்ல. அது இயேசுநாதருடைய இன்னொரு விஷயம் என்னென்றால், அவ்வளவு பெரிய நற்செய்தி எல்லாம் இருந்தாலும் 2 வரியில முடிப்பார். உனக்கு மூலமான ஒன்று இருக்கிறது. இதை எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்ளுது. உனக்கு மூலமான ஒன்று இருக்கு. மார்க்சிசம் கூட ஏற்றுக்கொள்கிறது. மனிதனுக்கு மேலாக ஒரு மூலமான இயற்கை ஒன்று இருக்கின்றது மார்க்சிசம் கூட ஏற்றுக்கொள்ளும். ஆகவே அந்த பிரச்சனை அவ்வளவு நிப்பாட்டு. பல மூலங்கள் இருக்குது. நான் அந்த சாமிகிட்ட போறேன், இந்த சாமிகிட்ட போறேன், அந்த நவீன குரு உலக அல்ல விழுகிறேன், இந்த நவீன குரு வழிகாட்டுறேன், இந்த தேவையில்லாத விஷயங்களை நிப்பாட்டு. ஒரு மூலம் செயற்படுகின்றது அறிவானந்த ரீதியா தெரிஞ்ச முடியும். அது அப்படியே இருக்கட்டும். அதை நீ சேலஞ்ச் பண்ணவும் மேலாது, மாற்றவும் மேலாது. அதுக்கு இயற்கை என்ற பெயர் இருக்கட்டும். அதான் கடந்து உள்ளிருக்கிற கடவுள், எங்கு முறைந்திருக்கிற இறைவன், அது தோன்றா துணையாக நாங்கள் வளர்த்துக் கொள்கின்ற தெய்வம் உண்டெல்லாம் தமிழ் பேசி போட்டு போகும். அடுத்தது என்ன? கடவுளை கும்பிட சொல்லி இல்லை. உன்னை போல் உன் அயலான நேசி. நீ மனிதனாக இருக்கிற என்றால் உனக்கு முன்னால் இருக்கிற மனிதன், பக்கத்து வீட்டில் இருக்கிற மனிதனோட தொடர்பு இருக்கிறதா? பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற மனிதனாக பார்க்கிறேன்னா, எங்களுடைய மக்கள் இங்கு வந்து ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இடையில வந்து எங்களுக்கு இடையில எவ்வளவு தூரத்துக்கு தொடர்பு இருக்கின்றது. இங்கு இருந்த தொடர்பையும் எத்தனை கூறுகளாக பிரித்து, எத்தனை குழுக்களாக நாங்கள் வந்து இருக்குது. நீங்க சொல்லுங்க. ஒரு நீங்க கிரிக்கெட் விளையாட்டுல ஈடுபட்டு இருந்தவங்க தனாஞானி அவர்களே சொல்லுங்கள். 11 பேர் உள்ளவர்களாக களமிறங்குற ஒரு கிரிக்கெட் குழு, அதுல ஒருவர் வந்து ஃபீல்டுல வந்து ஒழுங்காக வேலை செய்யாவிட்டால், அதுல ஒருவர் வந்து பேட்டிங்ல வந்து வேலை செய்யாவிட்டால் அந்த குழுவால் வந்து வெற்றி பெற முடியுமா? எவ்வளவுதான் பெரிய ஆற்றல் உள்ள குழுவாக இருக்கட்டும், இதுதான் பெருசு என்று சொல்ற ஒரு குழுவாக கூட இருக்கட்டும், களத்துல அவர்களுக்கு இடையில ஒரு சின்ன முரண்பாடு வந்து எத்தனையோ கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் தோற்றதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு ஏற்படுற உள்ள பிரச்சனைகளும் மாறாது வந்துட செய்யலாது, டக்குன்னு அப்படி விடும். அது மாதிரிதான் நாங்கள் இன்றைக்கு தயவு செய்த சொல்றோம். அதாவது நீங்கள் வந்து ஆசிரிய தலைங்கத்துல சொன்ன 2 விஷயம், உணர்ச்சியை தூண்டுவதால்
இறமையொடுக்க நடைபெறுகிறது. அவை உணர்ச்சி தூண்டப்படுகிற என்பதை மையமாக வைத்து உணர்ச்சி தூண்டப்படுகின்ற பொழுது அதற்கு உணர்வு பூர்வமாக எதிர்வினை செய்ய வேண்டிய தேவை இருக்கே தவிர அவன் சொல்லிட்டான்னு நான் இன்னும் பலமாக கத்துறது. பலமாக 10 சமூக வலைத்தளங்கள்ல என்னால இந்த மவுசையும் இந்த கீபோர்டையும் வச்சுக்கொண்டு இன்னத்தையும் விழுதுதான் இன்னத்தையும் பேசலாம். அது நடைமுறைக்கு சாத்தியமாக வேண்டாம் கேள்வி. சரியா? அப்ப இந்த செயலை நிப்பாட்டி போட்டு எத்தனையோ பிரச்சனைகள் செய்ய வேண்டியிருக்கிறது, எத்தனையோ வளர்ச்சியில் ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த விஷயத்துல இப்ப சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்ப நான் இதுல அனுரகுமாரதிசாநாயக்காவை இனவாதத்தை இல்லைன்ட்டு சொல்கின்றார் என்று போட்டதை காரணம் அவர் அப்படி சொல்வது எங்களுக்கு தெரியும். அவரை செய்து காட்டாவிட்டால் அவரும் அந்த விஷயத்துல போலின்றது அவரே நிரூபிப்பார். அதே மாதிரி ஹரிணியும் கல்வி சீர்திருத்தம் செய்கிறதெல்லாம் பெருசாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பிரதமர் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக அது ஒரு கொடி அவ்வளவுதான். அந்த கொடியை இறக்கினார்கள், கொடியை ஏற்றினார்கள் என்பதுல உங்களுக்கு நாட்டில எந்த ஒரு பொருளாதார மாற்றம் வரப்போறதும் இல்லை, எந்த ஒரு அரசியல் மாற்றம் வரப்போறது. அதுக்கு மாறாக என்ன நடக்குது? தங்களுடைய அந்த மன துன்பத்தை, அந்த வலியை அது பிரதிநிதித்துவப்படுத்துது. அப்படி என்றால் நீங்க கொடியை ஏற்றினாய், கொடியை இறக்கினா என்ற விசாரணையை விட்டுட்டு நீங்கள் ஏன் இந்த துன்பமான ஒரு மனநிலையில் இருக்கிற கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? அப்படி நடத்தியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் உயர்கல்வியை வளர்ப்பீங்க. அந்த ஒரு இளையவர்களுக்கு ஒரு மனத்துன்பம் இருக்கிறது, அந்த மனத்துன்பம் காரணமாக அதை வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் ஜனநாயகம். அப்ப அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது இதெல்லாம் சடப்பொருட்கள், இந்த அடையாளங்கள் சொல்லப்படுறதுலாம் சடப்பொருட்கள். அடையாளங்களை வச்சுக்கொண்டு கூத்தாடாதீங்க. ஒரு காலம் அடையாளங்கள் மாறும். இப்ப அழகாக சொன்னார், ஒவ்வொரு அரசும் கூட இந்த மாதிரியாக கொள்கையில எல்லாருக்கும் விளங்கக்கூடிய பாசையில சொல்றா டான் அடிக்கிறார்கள் என்பது தெரியும். சரியா? இன்றைக்கு காலையில சொல்றது இன்றைக்கு மாலை கிளையிலேயே அமெரிக்க அரசு தலைவரே மாத்தி போட்டு நிற்பார். அவை இது இன்றைக்கு நடக்குது. அவை எங்களுடைய தேசத்தின் அன்பின் பாசிங் அவர்கள் மிக அழகாக சொன்னவர், அரசியலில் இருப்பவர்களுக்கு நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை. அது நீங்கள் யாரோடும் போய் நட்பு கொண்டாடுறதுக்கு இது சமூக உறவு அல்ல, இது அரசியல் உறவு. அதே மாதிரி எல்லாரையும் பகைச்சு கொண்டு நிற்பதற்கும் இது சமூக உறவு அல்ல, இது அரசியல் உறவு. சமூக உறவிலேயே தலைவன் தலைவியோட பகைச்சு கொண்டு நின்றார்கள், குடும்பம் கவனிச்சு என்பதுதான் தாழ்மையான கருத்து. சிறப்பு, நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். அரசோக்களில் நீங்கள் நிறைவாக பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரம் தொடர்பாக கூறும்பொழுது இன்னும் ஒரு விடயம் சிந்திக்க தோன்றுகின்றது என்றால், கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களுடைய இந்த உண்மை நிலையை வெளிப்படுத்துவதற்கு பல்கலைக்கழக மாணவர்கள், வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்து வந்திருந்தது. ஆனால் சமீப காலத்தில் அதனுடைய வீரியம் குறைந்திருப்பதை நிச்சயமாக எல்லோரும் அவதானித்திருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும், யாழ் பல்கலைக்கழகத்தை எடுத்தீர்கள் என்றால் சிங்கள மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம். நான் கிட்டத்தட்ட 46-47 வீதமாக இருக்க வேண்டும். அப்படி அதிகரித்து கொண்டு போகும் பொழுது இவர்களுடைய வீரியம் குறைவதற்கு அது ஒரு காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணிகள் இருக்கின்றதா? ஏனென்றால் புத்திஜீவிகள், நீங்கள் கூறினீர்கள் திங்க் டேங்கை பற்றி கூறும் பொழுது அறிவு குலாம் அதை வழிகாட்டுவதுதான் முக்கியம். இப்பொழுது அவர்களுடைய பங்களிப்பு இல்லை, அந்த அறிவு குலாமனுடைய பங்களிப்பு இல்லாத ஒரு பெரிய செய்ய. அப்ப இதனுடைய நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்ப்பீர்கள்? அது ஒரு காரணம் தான். ஆனால் அதை எப்படி மேவுவது என்பதுதான் பிரச்சனை. இப்ப துபாயை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 12% தான் அந்த நாட்டு மக்கள், 86% வெளிநாட்டுக்காரரா. பிரித்தானியக்காரர் கூட 2.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க. இப்ப 1 லட்சம் பேர் அங்கிருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரிஷி சுனாக் இந்தியர், அவர் பிரதமராக இருந்தார். ஆனாலும் அது பிரித்தானியாவா தான் இருந்தது, இந்தியாவா மாறவில்லை. அங்குள்ள சிஸ்டம் இதுக்குத்தான் சொல்றது இந்த கொள்கை. அதாவது நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை, அது நீங்கள் உண்மையில் அதை இலங்கை அரசு அதை உருவாக்குகிறது, அவ்வாறான ஒரு விகிதாசார மாற்றத்தை உருவாக்குகிறது. ஆனால் அதை எவ்வாறு மேவ வேண்டும் என்றால் உங்களிடம் சிஸ்டம் சரியாக இருக்க வேண்டும். யார் வந்தாலும் சிஸ்டம் அப்படித்தான் இயங்கும். அதுல யாருடைய சிஸ்டத்தை சொல்லுகிறீர்கள்? யாருடைய சிஸ்டத்தை சொல்லுகிறீர்கள்? தமிழ் மக்கள் அப்படி ஒன்றே இல்லை. அதுதான் நீங்கள் கேட்கறது எனக்கு சிஸ்டத்தை சொல்றது, சிஸ்டம் தான் சிஸ்டத்தை சொல்றதுக்கு. ஆனால் அதைத்தான் நான் கூறுகிறேன் என்று சொன்னால், ஒபாமா வந்ததால அமெரிக்கா ஆப்பிரிக்காவா மாறல, அமெரிக்காவா தான் இருக்கு. அவர் அமெரிக்கா தான் வேலை செய்கிறார். சிங்களவர் இப்ப லக்ஷ்மண் கதிர்காமர் அங்க போனால் சிங்கள அரசு அதை சிங்களவராகத்தான் மாத்தி வச்சிருந்தது. அவர் தமிழராக இருக்கவில்லை.
இங்கே ரிஷி சுனாக் இருந்தார், அவர் பிரித்தானியாகத்தான் இருந்தது, இந்தியாவை மாறவில்லை பிரித்தானியா. இப்ப துபாய், இப்ப பல்வேறு நாடுகள், இப்ப சுவிஸ்ல பாருங்கள் எத்தனை மொழி இருக்கிறது, எத்தனை ஆனால் சுவிஸாகத்தான் இருக்கிறார். அவர்கள் ஜெர்மனாக இருக்கவில்லை, இத்தாலியாக இருக்கவில்லை, ஸ்பெயினாக இருக்கவில்லை. அது ஏன் அது ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. அது எங்க உங்கள் இறமையில் இருந்து அது ஒதுக்க வேண்டும். நாங்கள் தானே கண்டவுடன் அவரை ஓடி போய் இவரை ஓடி போய் தமிழ், இதைத்தான் நான் கூறுவது. இந்தியாவோட உங்களுக்கு ஒரு அயல் நாடு, அவ்வளவுதான், நட்பு நாடு, அவ்வளவுதான். நாங்கள் வேறு இனம், தொப்புள் கொடின்றது அதன்றது இதன்றது என்னென்றால் எதுக்கும் வரலாற்றுக்கு சாட்சியம் இல்லை. என்னன்னு சொன்னால் எவிடன்ஸ் பேஸ்டா தான் இருக்க வேண்டும். எவிடன்ஸ் பேஸ் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பிலீவ். அதை வச்சுக்கணும், நம்பிக்கை. இந்த புதிய உலகத்துல நம்பிக்கை தனியா வேலை செய்யாது. அப்ப இதே நீங்கள் கேட்டது போல இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஏன் அப்படி போகிறார்கள் என்று சொன்னால் என்ன, அது ஒரு கண்டினியூட்டி இல்லை, ஒரு தெளிவான சிந்தனை இல்லை. நான் சிந்தனை பள்ளி என்று கூறினேனே, ஒரு தெளிவான சிந்தனை இல்லை. அவர்களிடம் ஒரு சிஸ்டம் இருக்குமாக இருந்தால், இப்ப நான் இயக்கம் இருந்த போது, அப்ப நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம் யாழ் பல்கலைக்கழகத்தில். அப்போது யூனியன் இருந்தது, ஆனால் அதுக்கு பரவலாக MMK மறுமலர்ச்சி கழகம் ஒன்று இருந்தது. அதுல எல்லா பீட மாணவர்களும் இருப்பார்கள், எங்க சயின்ஸ் பீடத்துல இருந்து எல்லாத்திலுமே இருப்பார்கள் மறுமலர்ச்சி கழகம். அதுக்கு பரவலாக இயங்கி கொண்டிருந்தது. அது அந்த நிர்வாகத்தை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கு. அந்த நிர்வாகத்தின் அந்த அந்த மாணவர்களின் அந்த என்ன சொல்ல திறமை அல்லது அந்த 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 ஒரு உணர்வை அப்படியே வைத்திருக்க கூடியதாக ஒரு ஷடோவாக இருந்தது. இங்கேயும் பாருங்கள், ஒரு அரசாங்கம் வந்துட்டால் எதிர்கட்சி ஷடோ மினிஸ்டர்ஸ் இருப்பினர். நாளைக்கு அதை டேக் ஓவர் பண்ணிக்க அவர்களுக்கு அந்த வேலை புதிதாக இருக்காது. ஷடோ ஃபாரின் செக்ரட்டரி இருப்பார், ஷடோ அப்ப ஃபாரின் செக்ரட்டரி ஏற்கனவே ட்ரெயின் பண்ணப்பட்டார். எங்களிடம் அந்த சிஸ்டம், அதாவது கரியோவர் இவர்கிட்ட அடுத்தது அதை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போவார். இன்றைக்கு ஈரானை பாருங்க, எத்தனை மட்ட தளபதிகளை கொள்கிறார்கள், ஒன்றுமே. இப்ப அவங்களா சொல்றாங்க ஈரானை ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால் எங்களிடம் இந்த உணவு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்க தேவையில்லை. உண்மைதான், நீங்கள் கூறுவது போல் இந்த வானொலியில் மட்டும் எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம் இந்த ஒரு சரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும் என்பதை. அப்படி இருந்தால்தான் அதற்குள் இந்த உலக நாடுகள் எல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குகள் தான் வேலை செய்கிறார்கள், செய்து வந்தார்கள். இப்ப வெளியில் போகும் பொழுது இலகுவாக அடையாளம் காணக்கூடிய இருக்கின்றது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை விட்டு வெளியில் செயல்படுகிறார்கள், சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள் என்று. இதைத்தான் எவ்வளவு ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வருகின்றோம். இந்த மாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்று நம்பிக்கொண்டு இந்த இடத்துல அரசு கூறிய கருத்து முக்கியமானதுன்றதுக்கு இந்த கனடாவுடைய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த கொள்கை ஆவணத்தை தயாரிக்கையில சொல்லியிருக்கிற வசனங்களை பார்த்துக் கொள்ளும். அமெரிக்காவுடனான வர்த்தக சிக்கல்களுக்கு மத்தியில் கனடா தனது சர்வதேச வர்த்தகத்தை விரிவுபடுத்தி கடந்த 6 மாதங்களில் 4 கண்டங்களில் 12க்கும் மேற்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் அமெரிக்கா அல்லாத நாடுகளுடன் வர்த்தகத்தை இரட்டிப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்ப அமெரிக்கா பெரிய நாடு, பக்கத்துல இருக்கிற நாடு, அமெரிக்காவிட்ட நாங்கள் காலில் விழவணும்னு எங்களாக்கண்டா ஓடி போய் ட்ரம்புக்கு முன்னால முழந்தால் படிட்டு இருந்திருப்பாரு. சரியா? அவர்கள் சொல்லுகிறாரு, நீ எங்களுக்கான பாதுகாப்பு, எங்களுக்கான வளர்ச்சியை தராவிட்டால் உலகத்துல பல நாடுகள் இருக்குது. நாங்க 10 நாடுகளோட நாங்கள் 10 ஆண்டுகள்ல அமெரிக்கா இல்லாத நாடுகளோட நாங்கள் எங்களை வர்த்தகத்தை விரிவுபடுத்திக் கொள்வோம். ஆனா நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதே 3 நாடு. ஒன்று முதல்ல பிரித்தானியான்னு சொல்லி இந்த 1972ஆம் ஆண்டோட பிரித்தானியாவோட ஓட்டம். பிறகு 1972 இருந்து 2009 வரை இந்தியான்னு சொல்லி இந்தியாவோட ஓட்டம். இந்த 2 நாடும் தான் இருந்தது வரலாற்றுல. இந்த 2 நாட்டையும் கூட ஒரு 2 நாள் போடுவேன் யாராவது காப்பிட்டு அவர் இருந்தவரெல்லாம் மாபெரும் மேதைகள். இதை கடந்து எங்காலும் போனார். ஆனா அந்த நேரத்துல வேற சொன்ன மாதிரி சிங்களவர்கள் சீனாட்ட போனார்கள், ரஷ்யாட்ட போனார்கள், கொரியாட்ட போனார்கள். இலங்கையில இருந்து பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அங்கால இருக்கிறவன் எல்லாம் சிங்களவர் சின்ன ஒரு இனமா இருந்தாலும் அவனுக்காக குரல் நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு நாடு. சரியா? போராட்டத்துக்கு பிறகு அண்டையிலிருந்து இன்றைக்கு மட்டும் எந்த நாட்டிட்ட போறோம்னு தெரியாம ஒரு நாட்டிட்டும் போக இல்லை. இலகுவான வழி என்னன்னு சொன்னா ஐக்கிய நாடு சபையில வாசல்படியில நிற்பது.
என்றால் ஒரு நாட்டுக்கும் போயில்லை, எல்லா நாடுகளுக்கும் வந்து உட்கார்ற இடத்துல வாசற்படியில நிற்கிறோம், அவ்வளவுதான். வாசற்படியில் இருந்தா அவன் ஜன்னலுக்குள்ள பார்ப்பானு தெரியாது. அல்ல நாங்கள் கொண்டு போய் கொடுக்குற மகஜர்களை அந்த முன்னுக்கு இருக்கிற வரவேற்பாளர் அதை தாண்டி அங்கால வந்து அதை ஒரு செயற்பாட்டுக்குரிய ஒரு கோப்பகம் மாறுமூன்று கூட தெரியாது, அதுக்குரிய வேலையை கூட செய்யற இல்லை. அப்ப இப்ப முந்தி வந்து பிரித்தானியாவோடையும் பிறகு இதோடு நின்றதாங்க. இது ஒருவரையும் குறை சொல்ல, இதுங்க வரலாற்றினுடைய ஒரு குறைபாடு. இது இப்போ நீங்க பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லிக்கல, அரசுக்கும் தெரியும், நாங்களும் வெளிப்படையாகவே சொல்லுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் சிவத்தம்பி கொண்டவர்கள் இருந்த காலத்தில் அவர் மார்க்சியவாதிகள் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லவில்லை. ஆனா அப்பொழுது இருந்த பொழுது பல்கலைக்கழகம் அப்பொழுதுதான் தோற்றம் பெற்றது. எங்களை தேசியவாதிகளால் பல்கலைக்கழகம் தோற்றம் பெற இல்லை. கலைசபதியினுடைய முயற்சி தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து பேராசிரியர் சிவத்தம்பி இந்த உலகத்துல போகாத பல்கலைக்கழகமே இல்லை, எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வருகை விரிவுகளாக போயிருக்கிறார். அதே மாதிரி இந்திரபாலாவினுடைய கொள்கைகள் வந்து இந்த ஆழத்தை மேலும் ஆழப்படுத்தியது. அதுல ஏற்பட்ட அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இருந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த பல தலைமை ஆசிரியர்களும் அந்த நேரத்தில் வந்து இடதுசாரித்தன்மை தான் வெளிப்படுத்தினார்கள். சீனா தான் மக்களுக்கு இடையில வந்து சாதியத்துக்கு எதிரான போராட்டத்துக்கான ஆயுதங்களை கூட பீக்கிங் சண்முகதாசனும் கூட கொடுத்து மக்கள் வந்து ஆயுத எதிர்ப்பு வெளிப்படுத்துவதற்குரிய தன்மையில தோற்றி. இதெல்லாம் வரலாறு. எதற்காக சொல்லுன்றேன்னு சொன்னால், அவர்கள் யாருமே கோயில்ல போய் சாமி எல்லாம் கொடுக்கும்போது சாமிக்கு முன்னால குந்தி இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குது, கோயில்ல சாமியெல்லாம் நான் கடவுள் ஆன்மீகம்ன்றது வேற, அது மிகப்பெரிய சக்தி, அது தமிழர்களுக்கான அடையாளம், அதெல்லாம் வேற, அதை நாங்கள் குறைசல்ல வரவில்லை. ஆனா என்ன சொல்றோம்னு சொன்னால், வள்ளுவர் சொல்றார், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி மேவேரத்தை கூறி தரும். நீ முயற்சியை செய்து கொண்டுதான் தெய்வத்திட்ட போவான். அது முயற்சியே இல்லாமல் என்ன செய்யறேன் இல்லாமல் என்ன முயற்சி செய்த இல்லாமல் வெறும் ஒற்றியில மாத்திரம், இந்த ஒற்றியில என்ன கிடக்குது, இந்த ஒற்றியில என்ன கிடக்குது, ஒற்றியில நீங்க அழகா முதலாவதுல இருந்து கடைசி மட்டும் நாங்கள் வந்து ஈழத்தை கட்டி எழுப்பி அதை மடிச்சு உரையில போட்டுக்கொண்டே கொடுக்கலாம். அதை செயற்படுத்த சொல்றார். இந்த தன்மை இல்லாமல் தயவு செய்து வாழ்கின்ற உலகத்தினுடைய தன்மைகளுக்கேற்ப அறிவும் அடுத்தது வந்து பகிர்வும் தான் எல்லாத்தையும் வந்து சமப்படுத்தும். இந்த அறிவையும் பகிர்வையும் முன்னெடுப்பதற்கு திரும்பவும் சொல்றேன், மிக பலம் பொருந்திய ஊடகம் போடும். இந்த ஊடகத்தை கூட இப்படி உண்மையில கதைக்கு நாங்க யாரையுமே குறை செல்லவில்லை. ஏன் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம்னா, நீங்க நாளைக்கு வந்து வெறுங்கையோடு இலங்கை உட்காண்டு வர போறீங்க. வெறுங்கையோடு இலங்கை உட்காண்டு வரைக்கல நீங்கள் வரப்போற அவமானத்தையும் நீங்கள் வரப்போற வேதனையும் இல்லாமல் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். எல்லாரையும் தான் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்குது. அந்த கிடைச்ச சந்தர்ப்பங்களை எந்த நிலையிலும் பயன்படுத்தணும். உங்களுக்கு எதிராக நாங்கள் கதைக்கவில்லை. சொல்றது இந்த குறை என்பது நிறைவுக்காக பேசப்படுறதை ஒழிய, இப்ப இருக்கிற குறை என்னன்னு சொன்னா குறையே பேசிக்கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க எந்த நேரமும் துக்கமான விஷயத்தையும் குறையையும் பேசிக்கொண்டிருந்தீங்கள் என்றால் சமூகத்துல இயங்கியலா போயிடும், நம்பிக்கையும் வந்துடும். நம்பிக்கையும் வந்துன்னு சொன்னா அதுதான் இன்றைக்கு எங்க நாட்டை விட்டு இளையவர்கள் வழியாக ஓட வலிக்கிறதுக்கான முக்கிய காரணம். இந்த நாட்டில என்னால இந்த சூழல்ல வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள ஒரு மனிதன் போனானா இருந்தால் அதுக்கு பிறகு அவனுடைய ஆற்றல் எதுவுமே வேலை செய்யாது. அப்ப யார் இந்த வேலையை செய்யறான், இந்த வேலையை யார் செய்யறோம், இந்த நேரம் துன்பம் இருக்கிற பயன்படுத்துங்க. லட்சியமாக இருக்கட்டும், லட்சியத்தை மாற்ற முடியாது. அது ரத்தத்தால முத்திரையிடப்பட்ட ஒன்றுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வரலாற்று அதை நீங்க எப்படி நடைமுறைப்படுத்த போறீர்கள் தான் உங்களுக்கு இருக்கிற முன்னாள் சவால். அதை நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்குள்ள போக வேண்டிய தன்மை இருக்கு. இந்த சூழல் வந்து மிக அருமையான சூழல். இந்த எல்லா நாடுகளும் இந்த நாக்க தொங்க போட்டு கொண்டு தண்ணிக்கு தெரிகிற நாய் மாதிரி தெரிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த நாட்டுல ஏதோ நாங்கள் போயிட்டு நக்கலாம் சொல்லி உண்மை மாஸ்டர், நீங்கள் கூறுவது போல் நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு தமிழினத்திடம் எல்லாம் இருக்கிறது, எல்லா வளமும் இருக்கின்றது. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துவது ஒன்றுதான். இளைஞர்கிட்ட கொடுங்க. என்னன்னு சொன்னா, தேசிய விடுதலை போராட்டத்துல தேசிய தலைவர் வந்து போராட்டத்தை 1972 தொடங்கிக்கல, அவருக்கு வந்து 50 வயசு இல்லை. வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். நாங்கள் கூட இதுல இருந்து வெளியே போக வேண்டிய ஆட்கள். நீங்க இளையவர்கள் வந்து பெருந்தொகை இங்கு வந்தீர்கள் என்றா உங்களுக்கான எங்கள்கிட்ட ஊடக பயிற்சி பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனா நீங்கள் வந்தீர்களா இருந்தால் ஆசிரியத்துவத்தையும் ஊடக பயிற்சியையும் நாங்கள் அழிச்சு போட்டு நாங்கள் வெளியே அழிக்கிறதான் விரும்புகிறோம். அன்றைக்கு ஒரு கண்ணாடி போடாம நான் வாசிச்சதை அந்த முதுமையினுடைய தன்மையை கூட கவனத்தில் எடுக்காமல், எனக்கு எத்தனை பட்டம் தமிழ்ல இருக்கின்றது கூட தெரியாமல் அவர் எனக்கு அட்வைஸ் பண்றாரு என்றால், எனக்கு தமிழ் படிக்க
தெரியல தமிழை படிச்சுட்டு வந்து எத்தனை முற்றாள்கள் நீங்க இருக்கிறீர்கள், யாரோட பேசுறீங்கன்றது உங்களுக்கு தெரியாமல் பேசுறீங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படையில்லை. நாங்க என்ன சொல்றோம் என்றால், இப்படியான எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் என்ன நடக்குது, முன்னால இருக்கிற என்ன சொல்லினோம் எது சொல்லினோம் இல்லாமல் நீங்கள் நினைத்ததெல்லாம் சொல்ற உண்டா ஊடகத்தை மாத்தாதீர்கள் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். அற்புதம். அந்த உங்களுடைய அருமையான இந்த கருத்தோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் பட்டிமாட் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.